நண்பா, வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தோன்றது சகஜம். ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறதே வச்சே நான் தோத்துட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கனாலே அதுக்கு அர்த்தம் நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் வர இந்த மோசமான நாட்கள் உங்களை அழிக்க வரல, உங்களை இன்னும் தெளிவான படுத்துனா உங்களை யாரும் அசைக்க முடியாத ஒரு மனுஷனாக மாற்ற வருது. ஸோ இந்த வீடியோவில் உங்களை கஷ்டமான நாட்களை எப்படி கடந்து வரலான்னு தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் உங்கள் மென்டார் சதீஷ் அண்ட் வெல்கம் டு தி பேப்பர் மென்டார்ஸ். யுவர் மிஸ்டேக்ஸ் ஆர் லெசன். இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை பாஸ்ட்டில் நீங்கள் எடுத்த சின்ன டிசிஷன் தான் காரணமே. ஒருவேளை உங்களுடைய பார்ட்னர் நீங்கள் தவறாக சூஸ் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒன்றுத்தில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம், மேபி உங்களுடைய டிசிஷன் ராங்காக கூட இருந்திருக்கலாம். ஆனால் தவறுகள் உங்கள் வாழ்க்கையோட முடிவு இல்லை, அது உங்கள் மாற்றத்தின் தொடக்கம் தான். ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனும் தோல்வி, ஏமாற்றம், ராங் டிசிஷன் இது எல்லாத்தையும் கடந்து வந்தவங்க தான். அவங்க மற்றவங்க இடத்துலேருந்து வேறுபடுத்தி காட்டுவது அதிர்ஷ்டம் இல்லை, அது அவங்க கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை தான். ஏதாச்சும் தப்பு நடக்கும்போது அந்த செகண்ட் உங்களுக்கு அது என்ன சொல்ல வருது நீங்களே கேட்டுக்கோங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு மிஸ்டேக்கும் ஏதோ ஒரு லெசனை சொல்லித்தருது. ஏன்னா எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி போயிட்டு இருந்தால் நம்மளால் முன்னேற முடியாது. நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் அதை ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காகுங்க. உங்கள் தன்னம்பிக்கை மீண்டும் கட்டமைங்க. கடினமான காலங்களில் உங்கள் தன்னம்பிக்கை பெரும் பாதிப்புக்குள்ளாகுது. மற்றவங்க அதை கண்டுபிடிக்கலைனாலும் உங்களுக்கு நீங்களே அதை உணர்வீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் முன்னாடி இருந்ததை விட பலவீனமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் தன்னம்பிக்கை உங்கள் கூட பிறக்கிறது இல்லை, அது நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் உங்கள் மீது நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையை பொறுத்து தான் அது பில்ட் ஆகுது. ஏன்னா கஷ்டமான காலங்களில் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் டயர்டாக இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பதும் ஒரு வெற்றி தான். இந்த ஸ்மால் விக்டரிஸ் உங்கள் பிரெயினுக்குள்ளே டோபமைனை இன்க்ரீஸ் பண்ணி தொடர்ந்து நீங்கள் முன்னேறதுக்கான எனர்ஜியை தரும். தினமும் ஒரு கஷ்டமான விஷயங்களை செய்ய தொடங்குங்க. அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. தன்னம்பிக்கை என்றது ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுல தான் இருக்குது. காலம் தன் வேலையை செய்யட்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம பலத்தை வச்சு தீர்த்து விட முடியாது. சில காயங்கள் ஆறவும், சில சிக்கல்கள் தீரவும் காலம் என்கிற மருந்து தேவைப்படுது. மற்றவங்க லைஃபோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நீ மெதுவாக கற்றுக்கிறதுனால நீ தோற்று போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை, நீ ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டுருக்க, அவ்வளோதான். காலையில் எழுந்து அந்த டேவை ஃபேஸ் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம்தான். காலம் உன் கஷ்டங்களை அப்படியே மறைக்காது, ஆனால் அந்த கஷ்டங்களை சமாளிக்க தேவையான பக்குவத்தையும் பலத்தையும் உனக்கு கொடுக்கும். உங்களை காக்கும் ஒரு நடைமுறை பழக்கத்தை உருவாக்குங்க. வாழ்க்கையில் கஷ்டகாலம் வரும்போது நமக்கு எதிலுமே ஆர்வம் இருக்காது. அதே டைமில் நம்ம வில் பவர் மட்டுமே நம்பி இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நிரந்தரமான பழக்க வழக்கத்தை உருவாக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் எழுந்த உடனே கண்ணை மூடி 5 to 10 minutes மெடிடேட் பண்ணுங்கள். இது உங்கள் மூடை நீங்கள் நினைக்காத அளவுக்கு தெளிவாக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கற்றுக்க கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு தெளிவான திட்டத்தோடு அந்த நாளே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதையும் தனியாக எதிர்கொள்ளாதீங்க. கஷ்டமான சூழலில் நம்ம செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்மளுடைய பிரச்சனைகளை நமக்குள்ளே வச்சுருக்கிறது தான். நம்ம யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் உங்களை ரொம்ப தனிமைப்படுத்தும். அந்த தனிமையில் இருக்கும்போது உங்கள் பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பிரச்சனை அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுனால அவங்க நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு. பட் அது கரெக்டு தான். ஆனால் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கிற பாரம் குறையும், நீங்களும் ரிலாக்ஸாக இருப்பீங்க. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு, டீச்சரு, பார்ட்னர்னு யார்கிட்டையாவது உங்கள் ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுங்கள். இருட்டு அறையில் தீக்குச்சி எந்த அளவுக்கு வெளிச்சம் தருமோ அந்த மாதிரி தான் இதுவும். கடந்த காலத்தை கடந்து வருவது. நீங்கள் செஞ்ச தவறுகளோ உங்களுக்கு நடந்த கசப்பான அனுபவங்களோ நம்மளுடைய நிரந்தர அடையாளம் கிடையாது. கடந்த காலன்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடம் மட்டுமே, அதுவே உங்கள் வாழ்க்கையோட முடிவு இல்லை. நம்ம பலமுறை இதை என்னால் தாங்க முடியலன்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம கஷ்டப்படும் போதும் அழும்போதும் நம்ம மன உறுதி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இரும்பு எப்படி நெருப்பில் வாடப்பட்டு ஸ்ட்ராங் ஆகுதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வேதனையான தருணமும் உங்களை ஒரு தலைச்சிறந்த மனிதனாக வடிவமைக்குது. இப்போ நீங்கள் அடைந்திருக்கிற பக்குவமோ தைரியமோ நீங்கள் கடந்து வந்த அந்த போராட்டங்களால் கிடைச்சது தான். கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் ப்ரெசென்ட்டில் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உங்கள் ஃப்யூச்சரே மாற்றும். உங்கள் ஃப்யூச்சரை பற்றி கதை இன்னும் எழுதப்படலை, ஆனால் அதை எழுதும் பேனா உங்கள் கையில் தான் இருக்குது.